நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில். ஆன்லைன் விளையாட்டுக்கான நேர கட்டுப்பாட்டினை அறிவித்திருந்தது தமிழக அரசு. விதிகள் கடுமையாக்கப்பட்டிருந்தன. அதனை எதிர்த்து ஆன்லைன் நிறுவனங்கள் தொடர்ந்த மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன. தற்போது இது குறித்து பேசுவதற்காக சைபர் கிரைம் வழக்கறிஞர் திரு கார்த்திகேயன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். கடந்த பிப்ரவரியில நிறைய நேர கட்டுப்பாடுகள் போன்ற பல்வேறு கடுமையான விதிகள் தமிழக அரசால அறிவிக்கப்பட்டிருந்தது. இரவு 12 மணி முதல் 5 மணி வரை விளையாட தடை, சிறார்களுக்கு தடை, அதுக்கப்புறம் ஆதார் கட்டாயம் போன்ற பல்வேறு விஷயங்கள். முதல்ல இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க சார்? எப்படி நடைமுறைப்படுத்தி இருந்தாங்க? 12ல இருந்து 5 மணி வரைக்கும்னா அப்ப அதுல விளையாட முடியாதா அந்த நேரங்கள்ல? இப்ப அதை எதிர்த்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. நான் இதோட பின்னணியை புரிஞ்சுக்க விரும்புறேன். இது என்னன்னா, இப்போ வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெகுலேஷன் படி வந்து இந்த டைம் ஃப்ரேம் வந்து ஒரு 12 மணி 5 மணி வரைக்கும் விளையாடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேமை டிசைன் பண்ணணும். ஸோ நம்ம கவர்மெண்ட் பிளாக் பண்ணுறது கிடையாது. கேமிங் கம்பெனி ரெஸ்பான்சிபிலிட்டி டு டிசைன் த கேம் இன் சச் அ வே. ஸோ நைட் டைமில் விளையாடக்கூடாது. அதே மாதிரி வெரிஃபிகேஷன் சிஸ்டம், ஏன்னா பிகாஸ் வந்து இதில் வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் லைசன்ஸ் அக்ரிமெண்ட், அந்த கேமில் வந்து யாராவது விளையாட போகும்போது அந்த இண்டிவிஜுவல் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி அடல்ட்ஸ் தான் இதில் விளையாடணும், அதாவது இப்போ மைனர்ஸ் விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் இவங்க அடல்ட்டா மைனரை யார் விளையாடுறாங்க வெரிஃபிகேஷன் மெக்கானிசம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால அதில் ஒரு வெரிஃபிகேஷன் மெக்கானிசமும் கொண்டு வரணும். அதுக்காக தான் ஆதார் அதில் கொண்டு வரணும். ஆதாரை கொண்டு வந்துட்டு அதில் ஓடிபி வந்து அதுக்கப்புறம் அந்த ஏஜ் வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதில் ப்ளே பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்தது தான் இந்த மாதிரி கேமிங் கம்பெனிஸ்லாம் வந்து கோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. இனிஷியலாகவும் அவங்களுக்கு எந்த ஸ்டேவும் கிடைக்கல. இப்போ வந்து அந்த இதுவும் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஸோ உண்மையிலே இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா தான் நம்ம பார்க்குறோங்க. இப்போ ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள், அந்த உரிமையாளர்கள், அவர்களுடைய பிளே என்னவாக இருந்தது? ஏன் வந்து இது வந்து மக்களுடைய நலன்ல அரசு கவனம் கொள்ள வேண்டும் என்பது அது கடமை, புரிந்து கொள்ள முடிகிறது நீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு. ஆன்லைன் விளையாட்டு உரிமையாளர்கள் என்ன பிளே வச்சிருந்தாங்க? அவங்க வந்து இப்போ இன்டர்நேஷனலாக வேற கண்ட்ரிலாம் எங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாதுன்றதோ, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 19(1)G ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஒரு எந்த பிசினஸ் யார் வேணாலும் பண்ணலாம். இல்லீகல்னு சொல்லாத எந்த பிசினஸ் யார் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நிறைய சுப்ரீம் கோர்ட் கேசஸ்ல வந்து ரம்மியோ இல்லை இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து கேம் ஆஃப் ஸ்கில்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர கேம் ஆஃப் சான்ஸ்ன்னு சொல்லல. ஸோ அதனால வந்து இட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ். அதனால இவங்க இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, பிசினஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. பட் எதுவுமே கன்சிடர் பண்ணல. இன்னைக்கு இறங்கியே ஒரு 2 நிமிஷம் தான் நடந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து உடனே கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சுங்க. மேபி அடுத்தது இவங்க அப்பீல் போவாங்க. அப்பீல் ஒன்றும் வேற என்ன பிளே எடுக்கிறாங்கன்ற இதுக்கு மேலே தான் தெரியும். தொடர்ந்து அவங்க அதுக்கு ஃபைட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற அடிப்படையில் சார் இதுக்கெல்லாம் இப்போ ஃபில்டர் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா தமிழ்நாடு அரசு இப்போ இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிச்சிருக்கிறாங்க. அப்போ மற்ற மாநிலங்கள்லாம் அது தொடரதான் போகுது. அவங்க இதை மட்டும் தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அடுத்தது எதை நோக்கி செல்லும்? இல்லை, இப்போ கேமிங் கம்பெனி எடுத்தீங்க அப்படின்னா அவங்க சோஷியல் சர்வீஸ் பண்றதுக்காக வரல. இங்க வந்து லைக் they want to earn இன்டென்ஷன். ஓகேங்களா? ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க எவ்வளவு வேணா ஃபைட் பண்ணுவாங்க. பட் வந்து கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா டு சேவ் த சொசைட்டி. ஸோ அதனால அவங்க எவ்வளவு ஃபைட் பண்ணாங்களோ அந்த எக்ஸ்டென்ட்க்கு நம்மளும் போய் ஃபைட் பண்ணலாங்க. இப்போ அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? இப்போ கேமிங் கம்பெனிஸ் தமிழ்நாட்டுல மட்டும் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அதுக்கான வழிமுறைகள், அதுல மாற்றங்கள்லாம் செய்வாங்களா? இல்ல அதுக்கு செய்யறதுக்கான கால அவகாசம் இதுக்குள்ள அப்படின்னு ஏதாவது அவகாசம் இருக்குமா அவங்களுக்கு? இல்ல, இதுக்கு மேலதான் இப்போ அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் என்ன கேட்கறாங்க, இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடியே வந்து போறதுக்கு முன்னாடியே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர போறாங்களா இவங்களே? எல்லாம் செல்ஃப் ரெகுலேஷன் தாங்க. இந்த மாதிரி செல்ஃப் ரெகுலேட் பண்ணணும்ன்றதான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பார்த்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. தே கேன் டூ பிசினஸ். இன்ஃபேக்ட் நீங்க இப்போ சைனா மாதிரி கண்ட்ரில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து மணி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கிறதுல. இப்போ நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவுதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரிஞ்சென்ட்டாவும் போல இதுல. ஸோ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இந்த டைம்லேயே வந்து லைக் கேமிங் கம்பெனி வந்து அவங்க அமிக்கபிளா போனாங்க அப்படின்னா ஃபர்தரா அவங்க பிசினஸ் இங்க தாராளமாக பண்ணலாம். இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குங்க. இது அரசால அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா கேமிங் கம்பெனிஸ் இனிமேல் அவங்க அதுக்கான மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லைன்னா ஒருவேளை அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் அந்த கட்டுப்பாடுகள்லாம் நமக்கு இல்ல. அப்படி புரிஞ்சுக்கலாம். அதையே சுப்ரீம் கோர்ட் போற வரைக்கும் they need to follow the regulation இல்லைங்களா? ஸோ இப்போ ஸ்டே இருந்துச்சுன்னா கூட ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்னு இருக்கு. ஸ்டே எதுவுமே கிடையாது இதுல. ஸோ அதனால they need to comply with this. நன்றி திரு கார்த்திகேயன், இணைப்பில் வந்து பல்வேறு விளக்கங்களை அளித்ததற்கு நன்றி. நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில்.